ಒಂದು ಮೂಲ ಡೀಪಟ್ ಹಾಕ್ಯಾರೆ. பேனர் மின்னவா பேனர் மின்னவா எல்லாரும் அமுதே நில்லு எல்லாரும் அமுதே நில்லு தான தெரியுற மாதிரி இல்ல வேணுகோபால் மாநில தலைவர் தமிழக விவசாய சங்கம். இன்று தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாய போராட்டத்திலே உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தவும் கோரிக்கைகளை வலியுறுத்தும் இன்று பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதன்மை கோரிக்கையாக பயிர்க்கடன் தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முதன்மை கோரிக்கையாக வைக்கின்றோம். இது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற பட்ஜெட் துவங்கும் போது இது சம்பந்தமான கோரிக்கை வரும் பொழுது அங்கே சட்டசபையை முற்றுகையிடு போராட்டத்தை துவங்குவோம் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவேற்றதுனால விவசாயம் கடை கட்ட முடியல.
அடிப்படை கோரிக்கைகள். விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லை, போதிய தண்ணீர் கிடைக்கல, பாதுகாப்பு இல்லை, வனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கட்டுப்படியாக விலையை கொடுக்கக்கூடிய MS சுவாமிநாதன் கமிட்டி பந்து இதுவரை நிறைவேற்றவில்லை. இது போன்ற அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றதால் தான் இவ்வளவு கடன் கட்ட இயலவில்லை. ஆகவே தேர்தல் அறிக்கைப்படி பயிர்க்கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய கோரிக்கை தான். அதை நிறைவேற்றவில்லை என்றால் பட்ஜெட் போது மானிய விவாதிக்கும் போது சட்டசபை போராட்டத்தை சரியான அறிவு பண்ண ஏதோ 5000 10,000 கவனம் சொல்லிட்டு நம்ம ஏற்படுகிறது செய்யலாம். தேர்தல் முழுமையாக முழுமையாக கைது சொன்னதை செய்யணும். ஆனால் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு அனைத்து விவசாயிகளுக்கு அனைத்து கடனும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடுதான். எனவே அனைத்து விவசாயிகளும் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அவர் தேர்தல் காலத்திலே விவசாயியாக அடுத்த ஜென்மம் என்று எடுத்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்றும் விவசாயியாக வாழ வேண்டும் என்று கூறியது உண்மை என்றால் எந்த நிபந்தனையும், அதாவது இதற்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் காலத்திலே முழு கடன் தள்ளுபடி, குறிப்பாக சொல்ல போனால் நகை கடன் கூட தள்ளுபடியானது. சிறிய பெரிய விவசாயி என்ற பாகுபாடு கிடையாது. டிராக்டர் கடன், பண்ணை கடன், அனைத்து கடனும் தள்ளுபடியாது. அதே நிலைப்பாடு தான் தற்போது எடுக்கணும். அதற்கு பிறகு வந்த மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முழு கடன் தள்ளுபடி செய்தார். அதன் பிறகு எடப்பாடியார் அவர்கள் முழு கடன் தள்ளுபடி செய்தார். தற்போது மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் அவர்கள் 2.5 லட்சம் வரை உள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்தார். எந்தவித பாகுபாடுமின்றி, எந்தவித காலகடவும் இன்றி. அதே மாதிரி தற்போது உள்ள தமிழக அரசு காலகடவு நிர்ணயம் செய்கிறது. அந்த காலகடவை நிர்ணயிக்க கூடாது. சிறிய விவசாயிகளுக்கு சிறிய நஷ்டம், பெரிய விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம். விவசாயிகளை காப்பாற்றுவது கடந்த 3 ஆண்டுகளாக 1,00,000 தள்ளி போக
காலம் தவறிய மழையினாலும் பயிர்கள் சேதம் ஆகிறது. அபரிவிதமான உரவிழப்பு உற்பத்தி விலையினாலும் விவசாயம் அடிபடுகிறது. இதன் காரணமாகத்தான் விவசாயிகள் கடன் நிவாரணம் என்பது உற்பத்தி மானியம். கடன் நிவாரணம் என்பது காலத்திற்கு கட்டாயம். கடன் நிவாரணம் என்பது சென்ற காலங்களிலே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முழு கடன் தள்ளுபடி செய்திருப்பார். நகை கடன் உட்பட, டிராக்டர் கடன் உட்பட, பண்ணை கடன் உட்பட சிறு விவசாயி பெரிய விவசாயி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து கடனும் தள்ளுபடி செய்தார். அதே போன்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் முழு கடன் தள்ளுபடி செய்தார். எடப்பாடியார் அவர்கள் சிறு விவசாயி பெரிய விவசாயி என்ற பாகுபாடு அனைத்து விவசாயிகள் அனைத்தின் கடன்களை தள்ளுபடி செய்தார். நமது அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவிலே 2 லட்சம் கடன் தள்ளுபடி உள்ளது அனைத்து விவசாயிகளுக்கும். அதாவது கடன் கட்டிய விவசாயிகளுக்கு கூட 50,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கூட கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கால நிர்ணயம் செய்யப்படவில்லை. எனவே காலத்தின் கட்டாயம் விவசாயிகளை காப்பாற்றும் பொருட்டும் தமிழக மக்களை விவசாயத்தை காப்பாற்ற மக்களை காப்பாற்ற முடியும். மக்களை காப்பாற்றும் பொருட்டும் உணவு பஞ்சத்தை ஏற்படாமல் இருக்கவும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறாமல் இருப்பதற்காகவும் காலத்தின் கட்டாயம் அனைத்து விவசாயிகள் அனைத்தின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக விவசாய சங்கத்தினுடைய கோரிக்கை 20,000 ரூபாய் ஏக்கருக்கு உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும் என்று. எனவே இதெல்லாம் நிறைவேற்றாத பட்சத்தில் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டசபை முன்பு தமிழகம் தழுவிய தமிழக விவசாய சங்கம் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளை காப்பாற்று தமிழக அரசு ஆமா ஆமா நிறைவேற்று